மொபைல் போன் யூஸ் பண்ற எல்லாருமே அதை சரியா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கே பின்னாடி பெரிய மிஸ்டேக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நாம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன, அதை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரி தான் ரீசெண்டா நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கால நம்ம மொபைல் போனோட பேட்டரி லைஃப் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்ட்ல கொடுத்துருங்க, தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ல முதல் மிஸ்டேக், எப்பவுமே பிளே ஸ்டோர் அல்லாத வேற எந்த ஆப் ஸ்டோர்லயோ இல்ல ஏபிகே ஃபைலோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பிளே ஸ்டோர்ல இருந்து மட்டும் தான் நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ உடனே ஒரு கொஸ்டின் வரும், பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஆப்லாம் சேஃபா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளே ஸ்டோரை தவிர்த்து வெளியில் இருக்கிற ஆப்போட கம்பேர் பண்ணும்போது பிளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் 99% வந்து சேஃப் தான். ஏன்னா பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே தொடர்ந்து கூகுள் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அது ஏதாவது தப்பு பண்ணிச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தொடர்ந்து கூகுள் தப்பு பண்ணுற ஆப்பெல்லாம் பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக், அவங்களுக்கு ஓஎஸ் அப்டேட்டோ இல்லை செக்யூரிட்டி அப்டேட்டோ வந்தது அப்படின்னா அது வந்து அதிகமான டேட்டா போயிடுமே அப்படிங்கிறதுக்காக அதை அப்டேட் பண்ணாமலே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கை எப்பவுமே செய்யாதீங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டோ இல்ல ஓஎஸ் அப்டேட்டோ வந்தது அப்படின்னா இம்மீடியட்டா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய நிறைய பக் ப்ராப்ளம் இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த அப்டேட் வரும். அது மட்டும் இல்லாம ஓஎஸ் அப்டேட் வரும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே லேட்டஸ்டா யூஸ் பண்ணணும், எப்பவுமே ப்ராப்ளம் இல்லாம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மறக்காம எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ல எப்பவுமே ரொம்ப ஓல்டான ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்போதான் கூகுள் கூட அவங்களுடைய பிளே ஸ்டோர்ல இருந்து மில்லியன் ஆப்ஸ் அவங்க வந்து அப்டேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோர்ல இருந்தே ரிமூவ் பண்றாங்க. சோ நம்மளுடைய மொபைல் போன்லயும் அப்படிதான், ரொம்ப ஓல்டான ஆப்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எப்போ ஆப்க்கு அப்டேட் வந்தாலுமே அந்த அப்டேட்டை இம்மீடியட்டா அப்டேட் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுடைய மொபைல் போனோட சேஃப்டியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்ன, லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பீட்டா வெர்ஷன் ஆப்பை வந்து உங்களுடைய மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இந்த தப்புமே பண்ணாதீங்க. பீட்டா வெர்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருந்தா மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஆப் கிடையாது. அது வந்து ஒரு டெஸ்டிங் வெர்ஷனுக்கான ஆப் தான். அந்த ஆப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பக் இருக்கலாம். இதெல்லாம் பீட்டா வெர்ஷனா ரிலீஸ் பண்ணி அதை யூஸ் பண்றவங்க அதோட ப்ராப்ளம் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டேபிள் வெர்ஷனா கொண்டு வருவாங்க. அதனால எப்பவுமே நீங்க ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க. எனக்கு ரிஸ்கே வேண்டாம்ப்பா அப்படின்னா ஸ்டேபிள் வெர்ஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற ஆப் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ண மறந்துடுவோம். அதாவது எல்லா ஆப்புமே நமக்கு எல்லா நாளுமே தேவைப்படாது. நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு ட்ரெயின் ஆப்போ இல்ல டிராவல் ஆப்போ அது சம்பந்தமான ஆப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த டிராவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் எப்போ டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா அந்த ஆப் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணாம உங்களுடைய மொபைல் போன்லயே வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு சர்வீஸ்க்காகவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் இல்ல ஒரு பர்டிகுலர் சீசன்ல தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாம விட்டுருவீங்க. இந்த மாதிரி ஆப் எல்லாமே அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எப்பவுமே உங்ககிட்ட டேட்டா இருக்கும், தேவைப்படுறப்ப மட்டும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அதனால லாங் டைம்ல தேவைப்படுற ஆப் மட்டும் வச்சுட்டு ஒரு நாளோ இல்ல 1 வீக்கோ தேவைப்படுற ஆப்லாம் அதோட பர்பஸ் முடிஞ்சது அப்படின்னா மறக்காம அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க ஆப்பை யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ப்ராப்பரா அன்இன்ஸ்டால் பண்றது எப்படின்னா, நீங்க செட்டிங்ஸ்ல போய் உங்களுடைய ஆப்ஸ்ல உள்ள போயிட்டு அதுல கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா இது ரெண்டுமே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லாம நீங்க அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா ஆப் மட்டும் தான் உங்களுடைய மொபைல் போன்ல இருந்து ரிமூவ் ஆகும். அதோட டேட்டா உங்களுடைய மொபைல் போன்லயே விட்டுட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்க நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய டேட்டா உங்களுடைய மொபைல் போன்ல ஜங்க் மாதிரி சேர்ந்து உங்களுடைய மொபைல் போனோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி நாளடைவில் உங்களுடைய மொபைல் போன் ஸ்லோ ஆகும். அதனால எப்பவுமே ஒரு ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அடுத்து நீங்க டிராவல் பண்றீங்க இல்ல எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல இப்போ பப்ளிக் வைஃபை வந்து அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு பப்ளிக் வைஃபை தேவைப்படுது, அந்த இடத்துல என்னால டேட்டா வந்து யூஸ் பண்ணவே முடியல, எனக்கு டேட்டா கனெக்ஷன் இல்ல, ரொம்ப முக்கியமா அது இருந்தா மட்டும் தான் எனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற சமயத்துல மட்டும் பப்ளிக் வைஃபை வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கிற டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்றதுதான் எப்பவுமே உங்களுக்கு சேஃப். பப்ளிக் வைஃபை மூலமா உங்களுடைய மொபைல் போனை ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் ஹேக் பண்ணிட முடியும்.
உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை அதுல இருந்து எடுத்துக்க முடியும். அதனால பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணும்போது எப்பவுமே ரொம்ப சேஃபா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன, அவங்களுடைய மொபைல் போன்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்றதுக்காக அவங்களுடைய மொபைல் போனை ரூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ரூட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன் 100% ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால எப்பவுமே உங்களுடைய மொபைல் போனை ரூட் பண்ணாதீங்க. பிராண்ட் என்ன அபிஷியலான அப்டேட் கொடுக்குறாங்களோ அந்த அப்டேட்டை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. ரூட் பண்ணி கஸ்டம் ரோம் எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன, நம்மளுடைய மொபைல் போன் ஸ்லிம்மாவும் இருக்கணும், வெயிட்லெஸ்ஸா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஸ் போடாம நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. கேஸ் போடாம யூஸ் பண்றப்ப நம்மளுடைய மொபைல் போனை தப்பி தவறி கீழே போட்டோம் அப்படின்னா ஒரு 80% டிஸ்ப்ளே உடையறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. உங்களுடைய மொபைல் போனோட காஸ்ட்ல 30 to 40% ஒரிஜினல் டிஸ்ப்ளேயோட பிரைஸ் வரும். அதனால எப்பவுமே மொபைல் போனை ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணுங்க. கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்லிம்மா வெயிட்லெஸ்ஸா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத விட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்ல ஒரு கேஸ் போட்டு உங்களுடைய மொபைல் போனை யூஸ் பண்ணுங்க. கடைசியா ஒரு போனஸ் டிப்ஸ். இந்தியால 5G கிடையாது. ஆனா நிறைய பேர் 5G மொபைல் யூஸ் பண்றீங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ற 5G மொபைல்ல 5G நெட்வொர்க் ஆன்ல தான் இருக்கும். தேவையில்லாம அது 5G நெட்வொர்க்கை தொடர்ந்து சர்ச் பண்ணி உங்களுடைய மொபைல் போனோட பேட்டரியையும் ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். அதனால 5G இல்லாத இந்தியால எதுக்கு 5G நெட்வொர்க்கை ஆன்ல வச்சிருக்கீங்க? 5G ஆஃப் பண்ணிட்டு 2G 3G 4G இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால உங்களுடைய மொபைல் போனோட பேட்டரியை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 10 மிஸ்டேக்ல நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தீங்க, என்னென்ன மிஸ்டேக்கை இனிமே பண்ண மாட்டீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.